ஹலோ நண்பர்களே, 5வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த மொட்டைய பஸ்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இருட்டாயிருது. அப்ப பஸ்ஸை சுத்தியும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கு. இவனை தூங்க விடாம கடுப்பானவன் மான்ஸ்டர்ஸ்ன்னு கூட பார்க்காம மானாவரியா போய் திட்டிட்டு இருக்கான். இவன் தான் ஷார்ட் டெம்பர் பிடிச்சவனாச்சே. ஒரு கட்டத்தில் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கிட்டத்தட்ட டோரை ஓபன் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுறான். என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறந்து அங்கேயே ஸ்ட்ரக்காகி நின்னுறான். அப்ப கரெக்டா அந்த டோருக்கு வெளியே அந்த தாய்க்கிழவி மான்ஸ்டர் வேற இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு குழந்தை அம்மாவையும் கொண்டுச்சு பாத்தீங்களா, அந்த மான்ஸ்டரு. தம்பி உள்ள ஒரே புழுக்கமா இருக்கும், கொசு வேற கடிக்கும், கொஞ்சம் கதவை திறப்பா, வா மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு இவனை வம்படியா கூப்பிடுது. சுதாரிச்சுக்கிட்ட மொட்டையன் உள்ள இருந்தே வாய் வீசுறானே தவிர கதவை திறக்க மாட்டேங்கிறான். ஏன்னா டோனா மாட்டி வச்சுட்டு போனா மந்திரக்கல் வேற அங்க இருக்கு. அதனால எந்த மான்ஸ்டர்னாலையும் உள்ள வர முடியல. சரி, இவன் வாய் மட்டும்தான் வீசுவான், இதுக்கு மேல இவன்ட்டு பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எல்லா மான்ஸ்டரும் ரிட்டர்ன் கிளம்பிடுதுங்க. இந்த மொட்டைய அப்பவும் அடங்காம எல்லா மான்ஸ்டர்ஸையும் சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஏன்டா இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்க, மட்டு மரியாதை இல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு மான்ஸ்டரை வம்பிழுக்கிறான். கடுப்பான மான்ஸ்டர்களும் சிரிச்சுக்கிட்டே போயிருதுங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜேடதா காட்டுறாங்க. பைபிளுக்கு தூக்கமே வரல, அந்த போட்டோவையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு இவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த போட்டோல இருக்கிற அதே பர்சன் வந்து நிக்கிறாரு, கையில அதே டைரியோட. இவனுக்கு ஒரு நிமிஷம் வெடத்து போயிருது. வந்தவர் அந்த டைரியை வேற ஓபன் பண்ணி காட்டுறாரு. உள்ள அந்த லோகோ தான் இருக்கு. அந்த லோகோல இருந்து பிளட் வேற வர ஆரம்பிக்குது. பயபுள்ள பதறி போயிடுறான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல யாரையுமே காணோம். இவனும் அந்த ரூம்ல இருந்து வெளியெல்லாம் வந்து தேடி பார்க்கறான், யாரையுமே காணோம். ஒரு மாதிரி சைக்கு மாதிரி பிஹேவ் பண்ணி கத்துன்னு கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ சர்ச்சில் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு சாராவும் மேல வந்துடுறா. ஹீரோ இருந்துட்டு இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ ஒழுங்கா பேஸ்மெண்ட்டுக்கு போன அனுப்பி விட்டுட்டு கதவை திறந்தா வந்திருக்கிறது மேத்யூவும் அவனோட ஒய்ஃபும். அசிஸ்டன்ட்காரன் இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானாட்டு இருக்கு. செம்ம கோவத்தில் இருக்காங்க. எங்க அவ ஒழுங்கு மரியாதை அவளை இங்க கூட்டுவாங்கன்னு கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு அவ பண்ணது தப்பு தான், இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டான்னு சொல்றாரு. ஆனா மேத்யூவோட ஒய்ஃப் எதையும் கேட்கற நிலைமையில இல்ல. இதுக்கு மேல அவ பண்றதை பத்தி நான் பேச வரல, இதுக்கு முன்னாடி பண்ணனதை பத்தி தான் பேச வந்தேன். என் குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. யாரை கேட்டாலும் அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த அளவுக்கு அவ முக்கியமான ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு வாக்குவாதம் பண்ணும் போது மேத்யூ வந்துட்டு இப்போ உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எங்க போச்சுன்னு கேட்கிறான். கடுப்புல இருந்த ஹீரோ மொத்தமா இப்ப நிலைமை மாறி போய் கிடக்குது. நீயும் தான் டவர் வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு நம்பிக்கையை விதைச்ச, கடைசியில என்னாச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருச்சு. நானும் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேன், எங்கிட்ட ஏதாவது பதில் கிடைக்கும் நல்லா எதிர்பார்க்கறாங்க, எங்கிட்டையும் ஒன்றும் இல்லை. போதாத குறைக்கு பஸ் ஃபுல்லா ஆளுங்க வந்து இறங்கியிருக்காங்க. சாப்பாடுறதுக்கும் கூட நம்ம கிட்ட ரிசோர்சஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாம உன்னோட வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ நடக்கிறத வச்சு கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணி பாருங்க. அவ மூலியமா ஏதாவது வழி கிடைக்காதான் தான் நானும் தேடிட்டு இருக்கேன். அதனால இப்போத்துக்கு அவளை அந்த பனிஷ்மெண்ட் பாக்ஸில் போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இவன் சொல்லும் போதே சாரா மேலே வந்துடுறா. அவளை பார்த்த உடனே மேத்யூவோட ஒய்ஃபுக்கு டெம்பர் ஆகுது. கடுப்பானவ சாராவை பார்த்து இதுக்கு மேலே என் ஃபேமிலியில் சம்மந்தப்பட்டவங்க யாரு கூடயும் பேச்சுவார்த்தை கூட வச்சுக்க கூடாது, அதையும் மீறி நீ பேசுறத பார்த்தன்னா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன கொள்ளுது, அதை விட கனக்கொடூரமா உனக்கு கொண்டு போடுவோம் அப்படின்னு மிரட்டுறா. பக்கத்தில் இருக்கிற ஹீரோ வாயை மூடிட்டு சும்மா இல்லாம கவலைப்படாதமா, இதுக்கு மேல எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு நீ வாயை மூடிட்டு இருந்தா போதும் அப்படின்னு மொக்க கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நீ உள்ள லாக் பண்ணிட்டு இங்கேயே இரு, நான் காலனி ஹவுஸுக்கு போய் டோனாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் என் வாயால சொல்லிட்டு வரேன், அப்பதான் சில விஷயத்த சரி பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் மேத்யூவும் அவன் ஒய்ஃபும் வீட்டுக்கு வரும்போது அவங்க பையன் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கிற. அக்கா காரியத்தை கத்துன்னு கத்திட்டு இருக்கா. என்னடான்னு போய் விசாரிக்கும் போதுதான் சாரா திரும்பி வந்ததை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்றத அந்த பையன் கேட்டிருக்கான். அந்த பயத்துல தான் வெளியே வர மாட்டேங்கிற அப்படிங்கிற விஷயத்த அக்காக்காரி சொல்றா. ஸோ மேத்யூவும் அவனோட ஒய்ஃபும் தான் வெளியே இருந்தே பேசி சமாதானப்படுத்தி அவனுக்கு கதவை திறக்க வைக்கிறாங்க. அவனும் ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டு கதவை திறந்தவன் நான் சாராவை பார்க்கணும் அப்படின்னு எடுத்த உடனே கேட்கறா. இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லயே சாராவும் பிரதரும் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்கு வரா. அங்க அவன் பிரதர் யூஸ் பண்ண ஷர்ட் ஒன்று இருக்கு, அதை எடுத்து கையில வைக்கும் போதே இப்ப அந்த வீட்டுல இருக்கிற கப்பிள்ஸ் வந்துடுறாங்க. இவளை பார்த்தோன்னா அவங்களுக்கு பேனிக் ஆயிருது. நீ உன்னோட பிரதரையே கொன்னவ, அதனால இங்க இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனா சாரா இருந்துட்டு என் பிரதரோட திங்ஸ் தான் நான் எடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு அங்க இருக்கிற கபோர்டு ஓபன் பண்றா.
பட் அந்த வீட்டில் இருக்க ஆள் இருந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே வைக்க பயமாக இருந்தனால எல்லாத்தையும் பேக் பண்ணி அசிஸ்டன்ட் காரோட அம்மா கிட்ட கொடுத்து ஸ்டோரேஜ் ரூமில் வைக்க சொல்லிட்டோம். எதுவுமே இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு சாரா கையில் வச்சிருக்கிற அவ பிரதரோட ஷர்ட்டையும் பிடிங்கி அவளை துரத்தி விட்டுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஜேடதா காட்டுறாங்க. பைபிள மொத்த நேரமும் பார்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்க்காரன் வேற உயிரோடு இல்லை. அதனால அங்கே கிடைக்கிற மிச்ச மீதியான பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டைரியில் இருக்கிற லோகோ மாதிரியே செட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு விக்டர் வந்துடுறான். ஜேடு பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போதே அந்த சிம்பலை கண்டுபிடிக்கிறதுல இவன் ரொம்ப தீவிரமாக இருக்கான் அப்படிங்கிறது விக்டருக்கு புரியுது. சரிப்பா, அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சில, அதில் இருக்கிறவரை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ நான் சொல்கிறேன், பதிலுக்கு இந்த வயலின் எனக்காக ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டீல் போடுறான். ஜேடுக்கு வயலின் ப்ளே பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு, அதனால ஒத்துக்கிறான். ஆனால் விக்டர் தான் வித்தியாசமான ஆளாச்சு. இங்கெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது, நான் சொல்கிற இடத்துல தான் ப்ளே பண்ணணும், என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோ டோனாவை மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இதை கேட்குற டோனாக்கு செம்ம கோவம் வருது. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதே நீ தான், இப்போ நீயே அதை பிரேக் பண்ண பார்க்குற. இந்த பொண்ணுனால நிறையா பேர் இறந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சாராவை நம்ம பனிஷ்மெண்ட் பாக்ஸில் போட்டாகணும் அப்படின்னு டோனா சொல்கிறாங்க. இதில் ஹீரோக்கு இஷ்டம் இல்லை. அவளுக்கு நிறையா வாய்ஸ் கேட்குது. நான் மட்டும் இல்லாமல் ஃபாதரும் அவளை நம்பினாரு அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் இப்போ உயிரோட கிடையாது. ஸோ இறந்தவங்க மேலே பழி போட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த வில்லேஜ்காரங்க யாரும் இதை நம்ப போகிறதும் கிடையாது. அவளுக்கு வாய்ஸ் கேட்குதோ இல்லையோ, கடைசி வரைக்கும் இந்த வில்லேஜை விட்டு நம்ம போகிறது கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கையே போயிருச்சு. நீ ஏதோ வீட்டுக்கு போகிறக்குண்டான வழியோட வருவேன்னு எல்லாம் எதிர்பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அந்த சைக்கோவை கூப்பிட்டு வந்திருக்க. இந்த விஷயத்தில் நிறையா பேத்துக்கு உண்மையில வச்சிருந்த நம்பிக்கை போயிடும். அவனால் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தையா அப்படின்னு டோனா கேட்கும்போது கோவத்தில் ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த மேத்யூவோட வீடு கொலாப்ஸ் ஆன இடத்துல தான் சாரா நின்றுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அசிஸ்டன்ட் காரன் டைனர்லேருந்து வெளியே வரதை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக மேத்யூ அவனோட பையனை அங்கே கூப்பிட்டு வந்துடுறான். ஏன்னா இந்த பையன் தானே நான் சாரா கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டிருப்பான், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த குட்டி பையனை பார்க்குற சாராக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அப்போ இந்த குட்டி பையன் இருந்துட்டு எல்லாருமே நீ இறந்துட்டேன்னு நினச்சாங்க, ஆனால் நீ உயிரோட வந்துட்ட. அதுவும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் உயிரோட வந்திருக்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் உயிரோட வர முடியும். நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். இதுக்கு மேலே நீ என் ஃப்ரெண்டு கிடையாது, நீயும் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்குற சாராக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஓகே அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் அவனால் பேச முடியல. மேத்யூவும் அந்த பையனை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கூட சாரா அந்த டைனரையே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல விக்டர் அந்த வயலின் வாசிக்கிறதுக்காக ஜேட காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். ஜேடுக்கு சரியான கடுப்பாகுது. டே வயலின் தாண்டா, நான் இங்கேயே வாசிக்கிறேன், நீ ஏன்டா ஏதோ ஃபிகரை கூட்டு போற மாதிரி என்னை காட்டுக்குள்ள கூட்டு போற அப்படின்னு புலம்பிட்டே வரும்போது ஒரு இடத்துல விக்டர் நின்னுறான். ஜேடும் நிமிந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா நிறைய கார்கள் இருக்கு. அதாவது இந்த வில்லேஜுக்கு இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இத பார்க்குற ஜெடுக்கு சரியான ஷாக் ஆகுது. அப்போ விக்டர் இருந்துட்டு இந்த இடத்துல தான் நீ வாசிக்கணும் அப்படின்னு வயலினை கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு கார் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அந்த காரை அவன் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே ஜேடு கண்டுபிடிச்சிடறான், இது உங்க அம்மாவோட காரு தானே அப்படின்னு. விக்டரும் ஒத்துக்கிறான், ஆமா இது என் அம்மாவோட காரு தான். நான் எப்பெல்லாம் ரொம்ப பயப்படுவனோ அப்பெல்லாம் இந்த வயலின்ல ட்விங்க்லிங் ஸ்டார் பிளே பண்ணுவாங்க. உனக்கு அந்த சாங் தெரியுமா, எனக்காக வயலின் வாசிச்சு காட்டுறியான்னு கேட்கும் போது ஜேடும் அந்த சாங்கை வாசிக்கிறான். இதை கேட்க கேட்க பயப்புல அவங்க அம்மாவோட ஞாபகத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான் விக்டர். அதுக்கப்புறம் இந்த எல்ஜின் பையன் சர்ச்சுக்கு வந்தா சாரா அங்கதான் இருக்கா. இவனுக்கு தான் சாரா யாருன்னே தெரியாது. ஸோ ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்ஜின் இருந்துட்டு நான் காலனி ஹவுஸ்ல தான் இருக்கேன், அங்க உங்களை பார்த்தது இல்லையே, நீங்க வில்லேஜ்ல தான் இருக்கீங்களான்னு விசாரிக்கும் போது சாரா இருந்துட்டு இப்பத்துக்கு நான் சர்ச்சில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. யூஸ்வலா சர்ச்சில் ஃபாதர் தானே ஸ்டே பண்ணுவாங்க, நீங்க ஏன் ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா கேட்கறான். அதுக்கு சாரா ஃபாதர் இருந்தாரு ஆனா இப்ப இல்ல அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது எல்ஜினுக்கு புரிஞ்சிருது ஃபாதர் மர்கையா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்ஜின் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு தான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். நான் யூஸ்வலா வீக்கெண்டுக்கு என் பாட்டியை மீட் பண்ணுவேன், நாங்க ரெண்டு பேருமே சர்ச்சுக்கு போவோம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற ஆந்தையை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சாரா கிட்ட ஷேர் பண்றான். பதிலுக்கு சாராவும் நானும் என் பிரதரும் கிறிஸ்மஸ் அப்போ காசெல்லாம் சேர்த்தி வச்சு நிறைய செராமிக் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி அதில் கலரிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம்.
அதுல ஒரு ஆர்னமெண்ட் என் பிரதருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது எல்ஜின் இருந்துட்டு உங்க பிரதரும் இங்கதான் ஸ்டே பண்ணிருக்காரா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாரா நடந்த விஷயத்த சொல்லாம முதல்ல இங்கதான் ஸ்டே பண்ணி இருந்தான் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல மறுபடியும் சொல்றா. சோ எல்ஜினுக்கு புரிஞ்சிருது இவன் பிரதரும் இப்ப உயிரோட இல்லை அப்படின்னு. அதுக்கு எல்ஜின் இருந்துட்டு நீங்க ஏன் இந்த சர்ச்சில் தங்கியிருக்கீங்க, பேசாம நீங்களும் காலனி ஹவுஸ்க்கு வரலாம்ல, அங்க நிறைய பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, கண்டிப்பா நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா சாரா இருந்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் மனசார மன்னிப்பு கேட்டா கடவுள் நம்மளை மன்னிச்சிருவாரா அப்படின்னு எல்ஜின் கிட்ட கேள்வி கேட்கிறா. எல்ஜினும் உண்மையாலுமே நம்ம பண்ணன தப்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டா அதுக்கு உண்டான மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்னோட பிரதரை நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சாரா சொல்றா. இதை கேட்கும் போது எல்ஜினோட மூஞ்சிய மாறிடுது. அவனே பாவம் ஏதோ நிம்மதியை தேடி சர்ச்சுக்கு வந்தா இவ புதுசா ஒரு குண்டை தூக்கி போட்டு அனுப்புறா. சரிம்மா உன் கூட பேசுனது ரொம்பவே சந்தோஷம், நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மேத்யூ அவன் பையனோட வீட்டுக்கு வரான். இந்த சின்ன பையன் இவ்வளோ மெச்சூர்டா பிஹேவ் பண்ணதை நினைச்சு மேத்யூவோட ஒய்ஃப் ரொம்பவே பெருமைப்படுறாங்க. ஏன்னா அவன் மனசுல இருந்த விஷயத்த மொத்தமா சாரா கிட்ட கொட்டிட்டான். இதுக்கப்புறம் அவன் சாராவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நினைச்சு அவங்க அம்மா அப்பா பெருமைப்படும் போதுதான் மேத்யூவோட ஒய்ஃபு அங்க அந்த ஸ்டோன்ல வீடு மாதிரி அடுக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை பாக்குறாங்க. கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்கு அவங்களுக்கு. இப்ப அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. சாராவும் இல்லாதனால எல்லா வேலையும் இவங்களே தன்னந்தனியா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா சாரா நின்றுட்டு இருக்கா. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் பக்கோன்னு ஆயிருது. சாரானால இவங்களை ஃபேஸ் பண்ணி பேச முடியல, அதனால சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும் போது அசிஸ்டன்ட் காரனோட அம்மா இருந்துட்டு நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன், ஆனா என் மனசுல இறக்கி வைக்க முடியாத வலியை கொடுத்துட்டு போயிட்ட, நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து சாரா பிரதரோட திங்ஸ் இருக்கிற பாக்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை எடுத்துட்டு கிளம்பி இதுக்கப்புறம் இந்த சைடு வர வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு தனியா உள்ள போய் ஃபீல் பண்ணி கத்தி கதறி அழுகுறாங்க. இந்த சத்தம் சாராக்கும் கேக்குது. பாவம் எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து வெளியே வரும்போது கரெக்டா அசிஸ்டன்ட் கார அவளை பாத்துறான். அவ கையில இருக்கிற அந்த பாக்ஸையும் புடுங்கிடுறான், அதுல இருக்க திங்ஸையும் கீழே கொட்டிடுறான். இதுக்கு முன்னாடி சாரா சொன்னா பாத்தீங்களா, அவ பிரதருக்கு பிடிச்ச செராமிக் ஆர்னமெண்ட் அந்த பொம்மையை எடுத்து கையில வச்சுக்கிறா. ஆனா அசிஸ்டன்ட் கார இருந்த கோவத்துல அந்த ஆர்னமெண்ட்டை வாங்கி அடிச்சு உடைச்சிடறான் தூள் தூளா. இதுக்கப்புறம் எப்பவுமே எங்க அம்மா இருக்கிற இடத்துல நீ வரவே கூடாது, அதையும் மீறி உன்னை பார்த்தனா கண்டிப்பா தரான்னு இழுத்துட்டு போய் அந்த பனிஷ்மெண்ட் பாக்ஸில் போட்டு உன் கதையை முடிச்சிடும் அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கப்புறம் தான் சுத்தி பார்த்தா நிறைய பேர் இவங்களை வேடிக்கை பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயமே இவனுக்கு புரியுது. அதுல அந்த எல்ஜின் பையனும் ஒருத்தனா தான் இருக்கான். அசிஸ்டன்ட் காரனால எதுவும் பேச முடியல, அங்கிருந்து கிளம்பிடுறான். பாவம் சாராக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு எல்ஜின் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சாரானாலையுமே அந்த எல்ஜின் பையனை ஃபேஸ் பண்ண முடியல, அதனால அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் கிறிஸ்டியை தான் காட்டுறாங்க. இந்த நர்ஸ் பொண்ணு அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாண்டிங் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப கரெக்டா அந்த பஸ்ல வந்த பாட்டிமா அங்க வராங்க. வந்தவங்க கிறிஸ்டி கிட்ட ஒரு இன்ஜெக்ஷனையும் கொடுத்து எனக்கு டயக்னோஸ் பண்ணி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்டிக்கு புரியுது, இதுக்கு மேல நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பாட்டிமா பேசும்போதுதான் சாரா திரும்பி வந்த விஷயத்த கிறிஸ்டி கிட்ட சொல்லிடுறாங்க. இத கேட்கிற கிறிஸ்டிக்கு செம ஷாக் ஆகுது. இப்ப வரைக்கும் இவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால கிறிஸ்டி கோவமா அங்கிருந்து கிளம்புறா. இந்த நர்ஸும் பின்னாடியே வந்து இவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா. கிறிஸ்டி இருந்துட்டு அந்த சாராவை பிரதரையே கொன்னுட்டா, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் என் கிளினிக்ல நைட் அவ ஸ்டே பண்ணிருக்கும் போது என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா, ஒரு தப்பு பண்றதுனால எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், அது பண்ணலாமா வேண்டாமான்னு. நானும் அந்த கேள்வியை புரிஞ்சுக்காம சரின்னு சொல்லிட்டேன். சோ அவ பண்ணன தப்புல என்னுடைய பங்கும் இருக்கு, நான் கண்டிப்பா அவகிட்ட கேள்வி கேட்டே ஆகணும்னு சொல்லும் போது நர்ஸ்காரி தான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல விக்டர் அந்த போட்டோல இருக்கிறவரோட பேரு கிறிஸ்டபர் அப்படின்னு ஜேடு கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற காரையும் கூட்டு போய் காட்டுறான். இதுதான் கிறிஸ்டபரோட காரு. இந்த வில்லேஜ்ல இருக்கிற நிறைய பேத்துக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும், எல்லாத்தையுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் அவருக்கு இந்த சிம்பிள் தெரிய ஆரம்பிச்சுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல எதுவுமே சொல்லாம அங்கிருந்து விக்டர் கிளம்ப பாக்குறான். ஆனா ஜேடு விட மாட்டேங்கிறான். டேய் நீ கேட்டேன்னு நான் வயலினை பிளே பண்ணி காமிச்சிட்டேன், ஒழுங்கு மரியாதையா உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுடான்னு கேட்கிறான். அப்பவும் விக்டர்னால எதுவும் பேச முடியல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. இந்த சிம்பிளை பார்த்ததுல இருந்து என்னை சுத்தி நிறைய விஷயம் வித்தியாசமா நடக்குதுன்னு சொல்லும் போதுதான் விக்டர் இருந்துட்டு கிறிஸ்டபருக்கும் இந்த சிம்பிள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சமயத்துல அவர் சிரிக்கிறதே நிறுத்திட்டாரு, மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறத விட்டுட்டாரு.
சொல்ல போனா ஆளே மாறிட்டாரு. ஒரு நாள் எங்க அம்மா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல என்னை ஒளிய சொன்னாங்க. அதுலயும் கிறிஸ்டோபருக்கு தெரியாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் கண்ணை முழிச்சு பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இத கேட்கிற ஜேடுக்கு தான் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிருது. ஐயோ, அப்படின்னா நானும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிறிஸ்டோபரோட காரை பாக்குறான். அந்த காரை பார்க்கும் போது கூட இப்ப அவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அடுத்த சீன்லயே மேத்யூவோட ஒய்ஃப் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு குகை வழியில வெளியே வந்தாங்கல்ல, அந்த என்ட்ரன்ஸ்லயே அந்த வீடு மாதிரி செட் பண்ணி பாக்குறாங்க. மான்ஸ்டர் வருமோ என்னமோங்கிற நம்பிக்கையில பார்த்தா பின்னாடி ஃபாரஸ்ட்ல இருந்து இவங்க கண்ணுக்கு 2 குழந்தைங்க தெரியும் பாத்தீங்களா, அதுக அங்கூயின்னு ஒரு நேம சொல்லிக்கிட்டே வராங்க. இப்ப 2 குழந்தைங்க இல்ல 4 குழந்தைங்க வருது. மேத்யூவோட ஒய்ஃபுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என் பக்கத்துல வராதீங்க, உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது 4 பேரும் பக்கத்துல வந்து அந்த அங்கூயிங்கிற நேம சொல்லிக்கிட்டே மேத்யூவோட ஒய்ஃபை தொடுறாங்க. இவங்களும் கத்தி கதறிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா யாரையுமே காணோம். அப்ப கரெக்டா இவங்க கத்திட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு ஜேட் அங்க வந்துடுறான். மேத்யூவோட ஒய்ஃபும் அவங்களை பாத்தியான்னு கேட்கும் போது நான் யாரையுமே பார்க்கல, பாரு மூக்குல ரத்தம் வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சரிம்மா, நீ யாரதான் பார்த்த, அப்படி யாருதான் இங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கிறான். அங்க சீனை கட் பண்ணி இப்ப அந்த மொட்டையனை தான் காட்டுறாங்க. அவன் பஸ்ல இருக்கிற சீட்டை கழட்டி ஏதோ கயிறெல்லாம் கட்டிட்டு இருக்கான். இதை அந்த சைடு கிராஸ் பண்ற ஹீரோவும் பாக்குறான். அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக மேத்யூ வராரு. சாராவை பத்தி தான் தப்பா பேச போறாங்கன்னு நினைச்சு ஹீரோ வந்துட்டு நான் எதுவுமே இப்பத்துக்கு பேசுற நிலைமையில இல்ல, தயவு செஞ்சு அப்புறம் பேசிக்கலான்னு சொல்றான். ஆனா மேத்யூ இருந்துட்டு நான் இங்க ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு வரல, சாரா பண்ணது தப்பு தான், ஆனா சர்ச்சில் நான் அவளை பார்க்கும் போது எனக்கு அவ கொலைக்காரியா தெரியல, மனசளவுல நொந்து போன ஒரு குழந்தையாதான் தெரிஞ்சா, அதனால நான் சாராவை நம்புறேன். அது மட்டும் இல்லாம நாங்க டவர் செட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டா புயல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரேடியோல ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. நானும் டோனாவும் அதை கேட்டோம். அந்த வாய்ஸ் என்னோட பேர் சொல்லுச்சு. என்னோட ஒய்ஃப் ஆபத்துல இருக்கான்னு எனக்கு ஹிண்ட் கொடுத்ததே அந்த வாய்ஸ் தான். அதை வச்சுதான் என் ஒய்ஃபை தேடிட்டு நான் என் வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இந்த விஷயம் ஹீரோக்கு ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு என்னமோ யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர்த்தோட பாதை வேற இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நம்மளுக்கு புரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இதுக்கு பதில் சொல்லாம நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பும் போது அந்த மொட்டைய பஸ் மேல அந்த சீட்டை கஷ்டப்பட்டு ஏத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டே தான் போறான். அதுக்கப்புறம் ஹீரோ டைனருக்கு தான் வந்திருக்கான் அசிஸ்டன்ட் காரனோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக. அப்ப கரெக்டா அவன் கையில பெயின் வந்து அந்த புழு மாதிரி நெளிய ஆரம்பிக்குது. அதே டைம்ல கிறிஸ்டிய காட்டுறாங்க. நர்ஸ்காரி இவளுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி விட்டு இவளோட ஃபேவரட் டிஷர்ட்லாம் கொடுத்து இவளை பழையபடி மாத்தி இருக்கா. அந்த சந்தோஷத்துல கிறிஸ்டி இருக்கா. ஆனா நர்ஸ்காரி கிறிஸ்டிக்கு தெரியாம அந்த மருந்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல இருந்து ஏதோ டானிக் எடுத்து குடிக்கிறா. அதே டைம்ல ஜேடு இன்னும் அந்த சிம்பிளுக்கு விடை கிடைக்காம அது மேல அந்த ஏரோ வீசிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். மேத்யூவோட பையன் பழையபடி அந்த வீடை கட்டிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சாரா அங்க கிராஸ் பண்ணி போறா. பாவம் அவன் ரோட்ல நடக்கும் போது கூட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவளை ஏதோ கொலகாரி மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொட்டையனை பார்க்கணுமே. அந்த சீட்டை ஒரு வழியா பஸ்ஸோட டாப்ல போட்டுட்டான். அங்க கெத்தா உக்காந்து இருக்கிற மரப்பலகைய கத்தியால செதுக்கிட்டு இருக்கான். ஏதோ ஆயுதமா யூஸ் பண்ணுவானாட்டு இருக்கு. இப்போ டைனர்ல அங்கிருந்து வெளியே வர அசிஸ்டன்ட் காரனோட அம்மா அங்க நின்றுட்டு இருக்கிற ஹீரோவை பாத்துறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு சாராதான் காரணம் தெரிஞ்சும் இப்ப வரைக்கும் ஹீரோ சொல்லாதது அவங்களுக்கு செம கோவமா இருக்க மாட்டிருக்கு. அவங்க கண்ணை பார்க்கும் போதே நல்லா தெரியுது ஹீரோவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.